எல்லாத்துக்கும் வணக்கம் ஐயா. நான் வந்து ரிஷிவந்தி தொகுதி மண்டாபுடி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க ஐயா. நான் வந்து மலேசியாவுக்கு வேலைக்கு 5ஆந்தேதி வந்தேங்க ஐயா. வந்துட்டு இங்கே என்னால் கிளைமேட்டு இங்கே இருக்கிற கண்டிஷனு என்னால் ஒத்துக்கலைங்க ஐயா. என் உடம்பே போச்சுங்க ஐயா. என்னால் சாப்பிட முடியல, சாப்பிட்டா வாந்தி வருதுங்க ஐயா. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ஐயா. என்னால் என் பல்ஸ் ரீடிங் குறையுது. மூச்சு விட முடியலைங்க. மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குங்க ஐயா. என்னால் மூச்சு சுத்தமாக விட முடியலைங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் வேலை எல்லாம் கொப்பளமாக வருதுங்க ஐயா. வேலை செய்யலான்னு தான் ஐயா வந்தேன். ஆனால் என்னால் முடியலைங்க ஐயா. நான் வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட வேலைக்கு போகலைங்க. இந்த கிளைமேட் ஒத்துக்கலைங்க. எங்கள் எம்எல்ஏ ஐயா அவர்கள், அமைச்சர் அவர்கள், சிஎம் அவர்கள், ஐயா நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் என்னை எப்படியாவது வர வைக்கணும். என்னால் எங்கள் அம்மா உடம்பு சரியாமல் இருக்காங்க ஐயா வீட்டில். நான் எப்படியாவது எங்கள் அப்பா அம்மா கூட சேர்த்து வச்சுருக்கேங்க. என் உடம்பு புரியலைங்க. கை கால்லாம் நடுக்குது ஐயா. சரி எப்படியாவது முதலமைச்சர் ஐயா என்னை எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க ஐயா. அமைச்சர் ஐயா, எம்எல்ஏ ஐயா, அமைச்சர் ஐயா, முதலமைச்சருங்க ஐயா, என்னை எப்படியாவது வீட்டில் விட்டுருங்க ஐயா. என்னால் ஓட முடியலைங்க. மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குங்க. டெய்லி இதே மாதிரி தான். என்னால் இருக்க முடியல. இருக்க பல்ஸ் ரீடிங் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஐயா. ஐயா உங்களை தான் ஏன் நம்பி இருக்கேன் முதலமைச்சர் ஐயா. என்னை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க ஐயா. வீட்டுக்கு இட்டு வந்துருங்க ஐயா. தமிழ்நாட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா கூட சேர்த்து வச்சுருங்க ஐயா. கார்த்தியா ரிஷிவந்தி எம்எல்ஏ அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மஸ்தான் ஐயா அவர்களை எங்கள் பிள்ளைகளை எப்படியா காப்பாற்றி சேர்த்த போகும் சாமி. எம்எல்ஏயா வசந்த கார்த்தி எம்எல்ஏயா, என் பிள்ளை நீதாயா காப்பாற்று. தமிழக முதலமைச்சர்கிட்ட தெரிவித்து எங்களை எப்படியா காப்பாற்றி கொண்டு முதலமைச்சருக்கு சொல்லி என் பிள்ளை உசுறு காப்பாத்தையா, என் உசுறு காப்பாத்தையா, என் குடும்பத்தை காப்பாத்தையா, கெஞ்சி கேட்குறையா, என் பிள்ளை காப்பாத்தையா. முதலமைச்சரையா வசந்த கார்த்தியா நீதாயா என் பிள்ளையை காப்பாற்றணும். யாரும் இல்லையா எங்களுக்கு, நீதையே காப்பாற்றணும் ஐயா. அமைச்சர் வெளித்துறை அமைச்சருக்கு சொல்லி காப்பாத்தையா. முதலமைச்சரையா வசந்த கார்த்தியா நீதையே காப்பாற்றணும். என் பிள்ளைலாம் இருக்க மாட்டேயா, என் பிள்ளைலாம் இருக்க மாட்டேயா, அமைச்சர் இருக்க மாட்டேன். என் குடும்பமே தற்கொலை பண்ணுங்க. என் பிள்ளையோட காப்பாத்தையா, அமைச்சர் சொல்லி காப்பாத்தையா. வசந்த கார்த்தியா என் பிள்ளை காப்பாத்தையா, கேட்குறையா. என் பிள்ளை காப்பாத்தையா, என் பிள்ளை காப்பாத்து. நீங்களே காப்பாத்தணும் என் பிள்ளை. என் பிள்ளைல அவசரம் இருக்க மாட்டேயா. என் பிள்ளைக்கு கொண்டாந்து கண்ணில் காட்டுங்கய்யா. எம்எல்ஏயா வசந்த காத்தையா சொல்லி காப்பாத்தையா. முதலமைச்சர் சொல்லி காப்பாத்தையா. ஐயா நீ தய காப்பாக்கணும் என் பிள்ளை. என் பிள்ளைல நான் திருமணம் பண்ணிக்குவையா. என் பிள்ளைல இருக்க மாட்டேயா. ஏன் அவங்களை கெஞ்சி கேட்குறையா. எம்எல்ஏ வசந்த கத்தையா நீங்க தையா எனக்கு என் பிள்ளை காப்பாத்தின. எங்களுக்கு யாரும் இல்லையா. என் பிள்ளைல நான் அவசரம் வர மாட்டேயா. நீங்க தையா காப்பாத்தின. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.